Hi BTC family, Assalamualaikum, welcome back to our channel. பிஸ்மி தமிழ்கடா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 6th கிவ்அவே போயிட்டுருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 4-in-1 பென் ஸ்டாண்டு தான். ஸோ இதை பற்றி நான் ஷார்ட்ஸில் டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் பென் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், தென் மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது, கேலண்டர், கிளாக் எல்லாமே இருக்குது. ஷோகேஸ் பீஸா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 380 rupees. ஸோ கிராஃப்ட் வீடியோவில் எதுக்கு நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த தீமில் தான் நம்ம ஒரு கிராஃப்ட் மேக் பண்ண போகிறோம். இதை பார்த்தோன்னா இதே மாதிரியே நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஹோம்மேடாகவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதை தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லீவில் போரிங்காக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்னா பேப்பர் ரோல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதை நான் என்னோடய ஃப்ரீ டைமில் மேக் பண்ண ஒரு 3 days இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா நான் வீடியோவில் காமிக்க மாதிரியே ஏதாவது ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பேப்பரில் ஸ்டார்டிங்கில் வச்சு ரோல் பண்ணி எண்ணில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணாதான் அந்த ஸ்டிக்கை வெளியில் எடுத்துருங்க. ஸோ இது நம்ம நியூஸ் பேப்பர் இல்லைனா வேஸ்ட்டு நோட் புக்ஸ் எதை யூஸ் பண்ணி வேணாலுமே நம்ம செய்யலாம். நான் எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாமல் ஒரு க்ளூவை வச்சு ஒரு கோட் கொடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம நிறைய ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் என் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஓரளவுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த மாதிரி ரோல்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நிறையா கிராஃப்ட் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல்ஸ் யூஸ் பண்ணி அடுத்து எந்த கிராஃப்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு இதை ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம எல்லா ரோல்ஸையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்க போகிறோம். நான் ஒரு 12 ரோல்ஸ் கிட்ட எடுத்திருந்தேன். நல்லா எல்லா சைஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ரோல்ஸை செலக்ட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். இதுக்கு பின்னாடி பேஸ் தானே, அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு கார்போர்டையும் நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ அது ஸ்டிக் பண்ணோடனே உடனே ஸ்ட்ராங்காலாம் ஸ்டிக் ஆகாது, ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் விடணும். ஓகே, இப்போ நம்ம பென் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், எல்லா ரோல்ஸுமே சேர்த்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 4 ஸ்டிப்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேஸுக்கு, அதுக்கப்புறம் 2 ஸ்டிப்ஸ் அந்த பென் ஸ்டாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆக டைம் கொடுங்க. நீங்கள் ஃபெவிபான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒட்டிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பெருசாகவே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ஓரத்தில் கார்னரில் உள்ள எக்ஸஸாக உள்ளதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் எல்லாமே ஈவனான சைஸில் நமக்கு கிடைக்கும். நான் ஸ்டிப் ரெடி பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் 4 ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நான் காமிக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட மாடலில் சைட்லேயுமே கொஞ்சம் வெட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலுமே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் சைடுக்குமே ஸ்டெப்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனாக ஒரு ஸ்டெப், முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டி எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் க்ளூகன் போட்டு தான் ஒட்டினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒட்டும், பட் ஒரு நைட் நீங்கள் டைம் விடணும். ஓகே, இப்போ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி கார்போர்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த க்யூப்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஸ்டிக் பண்ணுற வேலை ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் அக்லாரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் அப்படியே ஃபுல்லாலாம் ரீக்ரியேட் பண்ணல, எனக்கு பிடிச்ச கலர்ஸில் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து க்ரீன் கலருமே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சைஸையுமே வந்து நான் பெருசாக எடுத்திருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் வந்து இந்த கிராஃப்ட் முடியல. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டெக்கரேட்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிவ்அவே ரூல்ஸுமே வந்து மெயினான ரூல்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபெவிக்ரில் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எப்படி வேணாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கார்னர்ஸ் மேலே தெரியுதுன்னா லேஸ் கூட ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். தென் வந்து அதில் கிளாக் இருக்குது. ஸோ நம்மளுமே கண்டிப்பாக வந்து ரீக்ரியேட் பண்ணுறனால கிளாக் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோடய பெல்ட் இல்லாத ஒரு வாட்ச் எடுத்து அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் டபுள் டேப் போட்டு. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேலண்டர் தான் வந்து நான் க்யூப் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே அந்த க்யூப்பில் எந்தெந்த நம்பர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதே மாதிரி நான் எழுதி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. க்யூப் வந்து நான் அரிகாமியில் தான் பண்ணேன். ஸோ வேணும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த க்யூப்பில் அவங்களே போய் அவங்கவுங்க இடத்துல வந்து சிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் உள்ள மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம வந்து பென் எல்லாமே வச்சுக்கலாம், கேலண்டர் இருக்குது, தென் வந்து டைம் இருக்குது, இம்பார்ட்டண்டான நோட்ஸ் எல்லாமே வச்சுக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டேட் லெவல் செஸ் டோர்னமெண்ட்டுக்கான ஐடி கார்டு. ஸோ இது என்னோடய இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஸோ அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிச்சேன். தென் வந்து நம்ம மொபைல், டேப் எல்லாமே வந்து இதில் வச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் என்னோடய க்யூட்டான பென்ஸ் எல்லாமே இந்த பென் ஸ்டாண்டில் வந்து நான் வச்சுட்டேன். பார்க்க வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான காரைக்கால் விளாக் வீடியோவில் நாங்கள் டோட்டலாக எத்தனை ரைட்ஸ் போயிருப்போம். ஸோ கொஷினை கரெக்டாக பார்த்துட்டு இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி பேஜில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய். சைனிங் ஆஃப் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.